சரி. அதே போல ஜென்ம சனியுடைய தாக்கம் சனி வக்கரமாகி இருக்கு. அப்ப தாக்கங்கள் எப்படி இருக்கும்? உடல்ல வந்து நரம்பு மண்டலத்தை மந்தப்படுத்தி கொடுக்கும். அதுவும் தலையில தலையில தலைவலி இருக்கு, தலை மந்தப்படுத்தி இருக்கு அப்படின்னா அதுக்குண்டான மருத்துவரை உடனே பார்க்கறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்கள்ல பேச்சுல நிதானத்தை கொண்டு வர்றது நன்மை. ஏன்னா 2ஆம் அதிபதி 8ல இருக்காரு. ஸோ பொதுவாகவே 2ஆம் அதிபதி செவ்வாயா வந்துட்டாலே நல்ல விஷயம் ஒரு வார்த்தை பேசினாலே பெரிய வாக்குவாதமாக இருக்கும். அதுலேயும் இப்போ அவர் 8ல் போய் உட்கார்ந்துருக்கிறது சின்னதாக பேசினாலே ஒரு வாரத்துக்கு வச்சு பேசுவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம சைலண்ட்டாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறதோ நன்மை இருக்கும். இல்லை இல்லை இந்த இடத்துல நான் பஞ்சாயத்தை பார்க்கணுன்னா தாராளமாக பேசலாம். ஸோ மீன ராசிக்கு இந்த சனி ஜென்ம சனியுடைய வீரியம் குறையக்கூடிய மாதமாக இது இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய சர்வீஸுங்க செய்கிறதன் மூலயமா இந்த வக்கர நிவர்த்தியாகி வரக்கூடிய சனியுடைய பாதிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவுகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்தாலும் தனக்கான செலவுகளை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அதிகப்படியான லக்ஸரி செலவுகளை குறைச்சிக்கிறது சிறப்பாக இருக்கும்.